அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம 50 நாள் ரிவிஷன் ஸ்டடி பிளான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மே மாதம் ஜூன் மாதம் இந்த 2 மாதங்களில் உங்களுக்கு ரிவிஷன் ஸ்டடி பிளான் மாதிரி நம்ம கொடுப்போம். அதன்படி தான் நம்ம உங்களை பயணிக்க வைப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இந்த வாரத்துக்குள்ளே நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இன்றைக்கே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 3 o'clock பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட வித் பிடிஎஃப்பும் நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான் யாரெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளானை கம்பல்சரி எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட போட வேணாம், நோட்டில் கம்பல்சரி நீங்கள் ஒரு பக்கத்தில் நீட்டாக அழகாக எழுதி வச்சுக்கோங்க. அந்த 50 நாள் பிளான் தான் உங்களுக்கு இந்த 2025 குரூப் 4 எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கி கொடுக்கக்கூடிய நாட்கள். அந்த 50 நாட்களும் நான் எந்த மாதிரி நான் டிவைட் பண்ணியிருக்கேன், எப்படி பிரிச்சிருக்கேன், எந்த மாதிரி நீங்கள் படிக்கணும், 50 நாட்கள் நம்ம எப்படி உங்களை கைட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த வீடியோ பதில் நான் சொல்லுவேன் மதியம் 3 மணிக்கு. அது பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அதை நான் முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் பயந்துட்டு இருக்க தேவையில்லை. ஸோ உங்கள் மைண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, அடாப்ட் ஆகிப்பீங்க. ஓகே, நம்ம அந்த 50 நாள் இப்படி தான் பயணிக்க போகிறோம். நீங்கள் இனிஷியலாக பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல. அது நீங்கள் பார்க்க உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓ இவ்வளோ தானே, இது ஈஸியாக பண்ணிடலாமே, இது ஒன்றும் இல்லையே. அப்போ உங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். நான் சடனாக அந்த நாளில் நான் மே மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக பார்க்கும்போது என்ன ஏதுன்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே 4-5 நாள் போயிடும். அதை நான் இப்போயே கொடுத்துட்டுனா உங்களுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்க, டைம் ஒதுக்க ஆரம்பிச்சிடுவீங்க, பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் பிஃபோராகவே நான் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த 50 நாள் பிளானுக்கு தகுந்த மாதிரியான அந்த மெட்டீரியல் பிடிஎஃப்பும் நான் பிஃபோராகவே நான் ஒரு சில இதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன் நான். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பயணிக்கும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும். அந்த டார்கெட் படி எல்லாருமே பார்த்தோன்னா கம்பல்சரி தெளிவாக தரவாக நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்காவாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்களோ, அதான் இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க நீங்கள் எவ்வளோ தூரம் பயணிக்க போகிறீங்களோ, எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ படிச்சிடுங்க. பட் படிக்காமல் விட்டுறாதீங்க. அந்த 50 நாள் பிளான் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எது கொஞ்சம் படித்து வச்சுக்கிறீங்களோ அது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக முடிக்கிறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மந்த்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த ஏப்ரல் மந்த்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ, எதெல்லாம் நீங்கள் படிக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 50% நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட போதுமானது. சிலபஸில் ஓவரால் சிலபஸில் ஒரு 50% நான் தாண்டி இருக்கேன் சார் அப்படின்னா கூட மீதி 50% அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ரிவிஷனோட சேர்த்தே கவர் பண்ணிக்கலாம். அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது டீட்டெயிலாக தெரியும். கண்டிப்பாக அந்த 50 நாள் ஒரு தவமாக தான் இருக்க போகுது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்து எல்லாருமே நல்ல போஸ்டிங், நீங்கள் எதிர்பார்த்த அந்த போஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டோடு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணலாம். இங்கே பாஸ் பண்ணுறது பெரிய பிரச்சனை கிடையாது, நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணோம். இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல மார்க்கோடு நம்ம பாஸ் பண்ணோம்னா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்குது, எல்லாருமே டிசர்வ்டு கேண்டிடேட் தான். பட் உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த திறமையை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாருமே பாஸ் பண்ண முடியும். நான் 2 days பிஃபோர் கூட நான் ஒரு வீடியோ பற்றி நான் கொடுத்துருந்தேன். ஜாப் போயிட்டு படிக்க முடியுமா, என்னால் பாஸ் பண்ண முடியுமான்னு நினச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. அது நான் உங்களுக்கு ப்ரூஃபோடவே நான் காமிச்சிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்டே உங்களுக்கு வீடியோ பதிவே கொடுக்குறேன்னு இருக்காங்க. பாருங்கள், நம்மளால் முடியுமான்னு நினச்ச ஸ்டூடெண்ட்டே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. அது ஈஸி கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை தான் அது வாங்க வச்சிச்சு. எவ்வளோ பேர் எழுதுனாங்க, எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டால் வாங்க முடிஞ்சிச்சு? அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. நம்மளால் பாஸ் பண்ண முடியும், நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும்னு அவங்க நம்புறதுனால தான் ஈவன் வேலைக்கு போயிட்டு 3 years வேலைக்கு போய்ட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட பார்த்தோன்னா ஸ்டேட் லெவல் ரேங்க், நான் பாஸ் மார்க் கூட சொல்ல கிடையாது, ஸ்டேட் லெவல் ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஸ்டேட் ஃபஸ்ட்டு, மாநில அளவில் முதலிடம். இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? இப்போ யார் நினச்சாலுமே அது வாங்கலாம். எல்லாருக்குள்ளுமே அந்த ஒரு தகுதி இருக்குது. எல்லாருமே ஒரு டிசர்வ்டான ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். இது யார் நம்பிக்கையை வெளிப்படுத்தி அந்த இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறீங்க, யார் நம்பிக்கையை வெளிப்படுத்தாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம்.
திறமையை வெளிப்படுத்துகிறவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு ஹோப் இருக்குது, இந்த தடவை நிறைய பேர் நல்ல மார்க்கோடு நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு உங்கள் மேலே அதீத நம்பிக்கை இருக்குது. ஸோ பயணிச்சுக்கங்க. நீங்கள் மதியம் 3 மணிக்கு அந்த ஸ்டடி பிளானோட நான் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் கொடுக்குறேன். அது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? பிஃபோராக என்னென்ன எப்படி நீங்கள் தயாராகிக்கணுங்கிறது நான் ஒரு கிளாரிட்டி அதில் கொடுக்குறேன். அது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண போகிறோங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துங்கிறதுல மாற்று கிடையாது. அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் நான் பிஃபோராகவே நான் ஒரு வீடியோ பதில் கிளியராக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஏப்ரல் மந்த் எவ்வளோ படிக்க முடியுமோ கவர் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான் நீங்கள் அந்த வீடியோ முழுக்க பார்த்துடணும். பிடிஎஃப் மட்டும் பார்த்தா புரியாது. வீடியோ முழுக்க நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நான் டெலிகிராமில் அனுப்பிச்சுட்றேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.